கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. தேவனுடைய கிருபை, By the grace of God, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் the presence of the Holy Spirit, நம்மோடு இருப்பது it is with us. பெரிய பாக்கியம். It is a great blessing. அதுதான் நம் வாழ்க்கையில ஒரு தெளிவானது. It is a very clarity in our life. அப்படியாக தான் தேவன் இருக்க விரும்புகிறார். That manner only God wants to be with us. வேறு எந்த கோணத்திலையும் தேவனை நாம் சந்திக்க முடியாது. No other way to reach God. காரணம், அவர் ஒருவரும் கண்டிராதவர், Reason that no one can able to see him காணக்கூடாதவர். and no one can able to see him. இயேசு கிறிஸ்துவாக உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு வந்தார். By a man of Jesus Christ, he came into this world. ஏனென்றால் அது பிதாவின் தீர்மானமும் திட்டமுமாய் இருந்தது. That is the plan and will of Father the God. தம்மால் உண்டாக்கப்பட்ட மனிதனை மீட்க, To save the humankind, தம்முடைய மகனாகிய தேவனை the Son Jesus Christ, மனிதனுக்காக மனிதனாய் பிறக்க முடியாத தேவன் அனுமதித்தார். to save the human race, he sent his Son into the world as a human. அவர் பூமியில் வாழ்ந்தார், He lived on this earth, மரித்தார், he died, உயிர்த்தெழுந்தார். he rose again from the dead. கலிலேய மனுஷர் யாவரும் பார்க்கும்படியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். For the people of Galilee, they witnessed he has ascended to heavens. மறுபடியும் வருவார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. Bible says after that he will again come back. அதை விசுவாசிக்கின்ற மக்களாக தான் நாம் இருக்கிறோம். We are the people who are believing on this truth. அப்படித்தானே இருக்கிறோம். Are you like that? அதுதான் உண்மை. That is the truth. தேவன் வருவார். God will come again. உலகத்தின் எல்லா கண்களும் காணும்படியாக வருவார். All the people of the world will see him. அவருடைய ரகசிய வருகை என்று சொல்லி பார்க்கிறோம். And it says secret coming. பகிரங்கமான வருகை மாத்திரமல்ல, அதோட மாத்திரமல்ல, வெளிப்படையான ஒரு வருகை அவரிடத்தில் இருக்கிறது. Not only the secret coming, by everyone's eyes is witnessing, he will come again. எல்லாம் நடக்கும். It will happen. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறதோ, Today, whatever the things happening in your life, அவர் நாமத்தில் நாம் கேட்டு இவையெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ, whatever in his name we have received it, அது எப்படி உண்மையோ, how that is true. அதுபோல் தேவன் வருவதும் உண்மை. Surely the coming of the Lord is also true. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, தேவ வார்த்தைக்குள்ளாக, onto the God's word, ஞானம் நிறைந்த வார்த்தைக்குள்ளாக, on the wisdom filling God's word, ஞானத்தை கண்டடையும்படியாக நாம் முயற்சிப்போம். let us have a discovery of this wisdom. முயன்று கொண்டே செல்லுவோம். Let us do continually this. முடிவு கிடையாது. It is not end. தேவனுடைய ஆழம் என்பது முடிவு கிடையாது. God's depth is, it don't have an end. தேவனுடைய அன்பு என்பது முடிவு கிடையாது. God's love is also same like that. தேவனுடைய இரக்கம் என்பது முடிவு கிடையாது. God's grace is also like that. அது நித்தியமானது. It is an everlasting to everlasting. தேவ உறவு என்பது நித்தியமானதா இருக்கிறது. God's relationship is everlasting relationship. நம்முடைய வாழ்க்கையும் நித்தியமானது. Our life is also an everlasting life. பூமியோடு கூட முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. Christian life is not the one who's ended with this earth. அதனால் நாம் பாக்கியமான மக்களாய் இருக்கிறோம். So we are the blessed people on this earth. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's 1 word. கொரிந்தியர் 1:27 1 Corinthians chapter 1 verse 27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். But God made selection of the foolish things of this world, so that he might put the wise to shame, and the feeble things that he might be put to the shame the strong. ஞானமாய் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர், By wisdom he made the foundation of the earth. புத்தியினால் வானங்களை ஸ்தாபித்தவர், By knowledge he formed the heavens. யாரை தெரிந்து கொள்கிறாராம், Whom he is choosing, யாரை அழைக்கிறாராம், whom he is calling. ஒன்று பலவீனமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். The one is say the feeble person is calling. இரண்டாவதாக பைத்தியமான என்று பார்க்கிறோம். Second, the foolish person is calling. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு ஒரு காரியமாய் இருக்கிறது. Look at how the God's way of selecting the people. தன்னை ஞானி என்று எண்ணுகிறவனை தேவன் தெரிந்து கொள்ளாதவராய் இருக்கிறார். God doesn't choose the people one who has wisdom. ஒரு குழந்தையானது பெற்றோருக்கு கீழ்ப்படிவது போல, How a children is an obedient to the parents. அதுதான் இயற்கை. That is nature. அதே வண்ணமாக தான் தேவ பார்வையிலே Like the same manner with the sight of நாம் God, ஞானியாய் எண்ணாதபடிக்கு we don't think ourselves as more wisdom. அவர் ஞானத்தினாலே பூமி அஸ்திபாரப்படுத்தினார் என்று சொல்லும்போது நாம் அதற்கு இசைந்து ஆம் என்று தான் விசுவாசிக்க வேண்டும். The word says by wisdom God has created this heaven, let us all go according to it only. நம் ஞானத்தை பயன்படுத்த கூடாது. We should not use our wisdom on this. அதனால் தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, That is the reason this verse it says, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். but God made selection of the foolish things of this world, so that he might put the wise to shame. ஏனென்றால் ஞானத்தினாலே தேவன் இல்லை என்று அநேகர் எண்ணுகிறார்கள். Reason many are thinking God doesn't use the wisdom to create this. தங்கள் ஞானத்தினாலே எல்லா தெய்வத்தோடு ஒப்பிட்டு இயேசுவை பார்க்கிறார்கள். By wisdom they are comparing Jesus with every other god in the தங்கள் world. ஞானத்தின் மூலமாக
by their wisdom, தங்கள் திறமையின் மூலமாக, by their own talents, தங்களுடைய சுய பக்தியின் மூலமாக by their own devotees. கடவுளை உண்டாக்கி They are forming God, கடவுளை வணங்குகின்றார்கள். they are worshipping Him. ஆனால் கடவுளோ, But God is, God is, நம்மை உண்டாக்கினார். but God is the one who created us. உலகத்தில் இருக்கிற ஞானமான மக்கள் எல்லாம் But all the wisdom filled people are, ஏற்றுக்கொள்ளவில்லை. they are not accepting this. ஒருவராக தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. They don't accept God as a one. தெய்வங்கள் அநேகமாய் இருப்பதாக தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். They are thinking God as many. அவர்கள் ஞானத்தில் அப்படியாகத்தான் எண்ணுகிறார்கள். By their wisdom they are thinking like that. அதனால் தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, So to put a shame to wise, உலகத்தில் பைத்தியமான தெரிந்து கொண்டார். God made selection of the foolish things, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, to put to shame the strong, பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். and God chose the feeble things. பலவீனமானவர்களை, feeble things அவளை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்தார் என்று பார்க்கிறோம். God did through them great இன்றைக்கு things. நம் வாழ்க்கையிலே Today in our life, நம்மை பார்த்து பைத்தியம் என்று சொல்லலாம். many will look at and say you are a foolish people. நம்மை பார்த்து அநேகர் அடிமை என்று சொல்லலாம். Many will say you are a slave to that. நம் வாழ்க்கையை பார்க்கிற அநேகருக்கு நகைப்பாய் இருக்கலாம். When people look at our life, they may seem like a joke. நம்முடைய பலவீனங்களை எண்ணலாம். They may think they are ஆனால் தேவன் தெரிந்து கொண்டார். but God has chosen us. தேவனுக்காக வாழ ஒப்புக் கொடுப்போம். We'll live a life for God. ஒரே ஒரு வாழ்க்கை. This is one life. நம்மை ஞானியாய் எண்ணாதபடிக்கு, We don't think ourselves are ஞானத்தை wisdom. கண்டடைய ஓடுவோம். Let us discover the way of ஞானத்தை wisdom. கண்டடைய தேடுவோம். Let us seek the way of wisdom. தேடி 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 After we seek, தெய்வத்தை அநேகருக்கு சொல்லுவோம். we share this God to அந்த everyone. அனுபவத்தில் போகும்படியாக Let's walk in that experience. அன்பின் ஆண்டவரே, Dear God, உம்முடைய ஆழமான வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். thank you for your deep words. நாங்கள் உலகத்தின் பார்வைக்கு இடிவானவளாய் தோன்றலாம். We may look low in the sight of the ஆனால் world, நீரோ எங்களை தெரிந்து கொண்டீர். but you chosen us, Lord. நீரோ எங்களை அறிந்து அழைத்தீர். But you known us and called us, Lord. நீர் எங்களோடு இருக்கிறீர். You are with us. நாங்களும் உங்களோடு இருக்கிறோம். We are with you. ரீபாலதுருபியாதியா, Thank you எங்களை for எடுத்து that. பயன்படுத்துங்க. Use us, Lord. எங்கள் மூலமாய் மகிமைப்படுங்க. Through us glorify. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.